உருவாய் அருவாய் உளதாய் கிளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருளாய் குகனே. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வணக்கம் அன்பர்களே. தைத்திருநாள் அப்படிங்கும்போது காலச்சக்கர புருஷம் அப்படிங்கிறத முதல்ல பார்க்க வேண்டியிருக்கு. மேஷராசியிலிருந்து பார்க்கும்போது 10வது இடம் கர்மஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல, தொழில் ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல சூரியன் உள்ள நுழைகிறார். இது ரொம்ப முக்கியமான நிகழ்வு. ஏன்னா உத்தராயண புண்ணிய காலம் அப்படிங்கிறது வந்துடும். இன்றைய நாளிலிருந்து தேவர்களின் பகல் பொழுது ஸ்டார்ட் ஆகிடுது. அதனால்தான் தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு எல்லாரும் உட்கார்ந்துருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளில் நல்ல நிகழ்வுகள் எல்லாம் உண்டு. 15ஆம் தேதியே நம்ம தைப்பொங்கல் வச்சுருவோம். அந்த பொங்கல் வைக்கிறதுக்கு நல்ல நேரம் அப்படின்னாக்கா காலையில் 9:45 11 மணி வரைக்கும், வியாழக்கிழமை அன்னைக்கு. விருத்தி யோகம், கௌளவகரணம் என்கிற யோக கரணங்கள் உண்டு. ஜேஷ்டா நட்சத்திரம் என்கிற கேட்டையின் நட்சத்திரம், துவாதசி திதி. அன்றைய நாளில் ரொம்ப விசித்தமான நாள். வியாழக்கிழமை குருவாரம் தை பிறக்கிறது. அதனால் எதிர்பாராத நேரத்தில் காத்தோடு கூடின மழை வருவதற்கும் இந்த இந்த மாத பலனாக உண்டு. நல்ல தொழில்துறையிலே நல்ல ஸ்ட்ரென்த்தாக இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் ப்ராப்பர்ட்டி எல்லாம் நிறைய கிடைக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் வச்சுன்னு க்ரோத் நிறைய இருக்கும். விருத்தின்னு சொல்லுவாங்க, அப்படி இருக்கும். முக்கியமாக அரசியல்வாதிகளுக்கு அவங்களுக்குள்ள நிறைய குழப்பங்கள்லாம் வரக்கூடிய சூழ்நிலையும் இந்த தை மாதத்தின் பலனாக அமையும். எல்லாருக்கும் தங்கம் வெள்ளியெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி உண்டு. இந்த தை மாதத்தில் தங்கம் வெள்ளி மேலும் வளரும். ஏன்னா திருமணங்களில் போன்ற விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால ஏறுமுகம் அப்படிங்கிறது தான் இருக்குது. வக்கரகதியில் குருவேர் இருக்கிறார். அவர் திரும்பி ரெட்ரோகேஷன் முடித்து திரும்பி அதிசாரமாக போனால் தான், நார்மலாக அவர் கடகராசிக்குள்ளே போனால் தான் இறங்கும். அது வரைக்கும் ஏறு தான் செய்யும். அதனால் ஏறுமுகத்தில் தான் இதுவும் இருக்குது. இந்த கேட்டை நட்சத்திரத்திலேருந்து ஆரம்பித்த சந்திரனின் பயணம் கேட்டை நட்சத்திரமாக முடியும். 29ஆம் தேதி தை மாதம் முடியக்கூடியதும் கேட்டை நட்சத்திரம் தான் முடியும். இந்த வருஷம், இந்த மாதம் கும்பரவிக்குள்ளே போகக்கூடிய அந்த காலகட்டம் வரைக்கும் இப்படி தான் இருக்க போகுது. கிரகங்கள் எல்லாம் எங்கெங்கே இருக்க போகிறதுன்னு பார்க்கும்போது, சூரிய பகவான் மகர ராசிக்குள்ளே வந்துடுவார். மாதக்கோளான சுக்கிரனும் தொடர்ந்து அவருடைய இருப்பார் மகர ராசியில். வருடக்கோளான ராகு கும்பராசிக்குள்ளரையும் கேது சிம்ம ராசிக்குள்ளே இருப்பாங்க. வருடக்கோளான சனி பகவான் மீன ராசியில் இருப்பார். மகர ராசிக்கு அதிபதி அவர் மீன ராசியில் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருப்பார். ராசியின் 3ஆம் இடத்துல. குரு வக்கரகதியிலே மிதுனத்தில் இருப்பார். தன்னுடைய பார்வையை எங்கே செலுத்துகிறார்? சூரியனின் 2ஆம் இடமான கும்பராசிக்கல்ல செலுத்துவார். அதுமாதிரி சூரியன் 12ஆம் இடமான தனுசு ராசி மேலேயும் வைப்பார். சூரியன் எடுக்கக்கூடிய இடத்துலேருந்து 10ஆம் இடமான துலா ராசி மேலேயும் வைப்பார். செவ்வாய் புதன் இவர்கள் அனைவருமே 2 பேருமே இருக்கக்கூடியது தனுசு ராசியில் இருப்பாங்க. குருவினால் பார்க்கப்படுவார்கள். மாதம் ஆரம்பம் அப்படி தான் இருக்கார். சந்திரன் கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால விருச்சிக ராசியில் அமர்கிறார். இந்த செவ்வாய் அமர்ந்திருப்பது தனுசு ராசியிலிருந்து 4ஆம் பார்வையாக சனி பகவானையும் பார்ப்பார். சனி பகவானுக்கு 3 விதமான பார்வை உண்டு. 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை. 3ஆம் பார்வையாக ரிஷபராசியும், 7ஆம் பார்வையாக கன்னிராசியையும், 10ஆம் பார்வையாக தனுசு ராசியும் பார்ப்பார். அதனாலே பல விதத்திலும் நல்ல பலன்களும் செலவுகள் கட்டுக்குள்ளும் இருக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த வாதம் சந்திக்க இருக்கிறோம். முக்கிய நிகழ்வு தை அமாவாசை, வசந்த பஞ்சமி,
சூரியனின் ஜெயந்தியான ரத சப்தமி, தைப்பூசம் என்கிற பௌர்ணமி, வடலூரில் ஜோதி தரிசனம், இது எல்லாமே இந்த மாதத்திலே ரொம்ப நோட்டபுளான விஷயங்கள். அதனால் இந்த மாதத்தை நம்ம பொங்கல் வச்சு கொண்டாடுறோம். வாழ்க்கையின் வளங்களும் நலங்களும் எல்லாருக்கும் வருவதற்கு பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லி சூரியனை வழிபட்டு ஆத்மகாரகனை நினைத்து செய்யக்கூடிய காரியங்கள் இந்த காலத்தில் இருக்குது. இதை மனதில் கொள்ளுங்கள். ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு தொடர்ந்து காண்போம். வாருங்கள். வணக்கம் கும்பராசி நண்பர்களே. உங்கள் ராசியின் லாபஸ்தானத்திலே இருந்த கிரகங்கள் இப்பொழுது விரயஸ்தானம் என்கிற மகர ராசிக்குள்ளே நுழைகிறார்கள். இந்த தை மாதத்திலே இது மேஜர் ஈவெண்ட். இதனால் எனக்கு கஷ்டம் வந்துடுமா அப்படின்னா வராது, கவலைப்படாதீங்க. ஏன்னா லாபஸ்தானத்தை தொடர்ந்து குருவின் பார்வை பதித்து வைத்திருக்கிறார். குரு தன் பார்வையை மாற்றவில்லை, தன்னுடைய வக்கரகதியிலேருந்து பார்வை இருக்குது. உங்கள் ராசி மேலே இருக்கும் ராகு மேலேயும் இந்த பார்வை இருக்கிறது. அதுபோல் உங்கள் ராசியினுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் என்கிற துலா ராசி மேலேயும் பார்வை இருக்கிறது. அதனால் குருவின் பார்வை தான் உங்களை காவந்து பண்ணுது. குரு 5ஆம் இடத்திலிருந்து பார்க்கிறார். 5ஆம் இடம்ங்கிறது பஞ்சமஸ்தானம் சொல்லுவோம், திரிகோணஸ்தானம் சொல்லுவோம். அப்படிப்பட்ட இடத்துலேருந்து பார்க்கறதுனால உங்களுக்கு எந்த விதத்திலும் நெகட்டிவாக வராது, கவலைப்படாதீங்க. உங்கள் ராசி அதிபதி 2ஆம் இடத்துல உட்காந்து அவரும் இந்த லாபஸ்தானத்தை பார்க்கிறார். அதனால் லாபம் அஷ்யூர்டாக இருக்கும், கவலைப்பட வேண்டாம். அப்போ 12ஆம் இடம் சொன்னீங்களே, அது என்ன ஆகும்? சுப விரயங்களை ஏற்படுத்தும். செலவுகள் உண்டு, ஆரோக்கிய குறைபாடுகள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், சுப விரயங்கள் உண்டாகும். எல்லா நெகட்டிவ்க்கும் ஒரு பாசிட்டிவ் வைப்பாங்க. சூரியன், செவ்வாய் இவர்களுடைய தாக்கங்களினாலே உங்களுக்கு செலவு வரும். புதனின் தாக்குதல் அந்த ஆரோக்கிய குறைபாடுகள் கொடுப்பார். இதை ஓவர் கம் பண்ணுறக்க சுக்கிரன் அங்கே வந்து உட்காருவார். சுக்கிரன் வந்துட்டாக்க அவரும் ஒரு தனகாரகன் தான். அதனால் சுகமும் லாபமும் 12ஆம் இடத்துல அமைந்து விடும். அப்போ உங்களுக்கு அது காம்பன்சேட் ஆகும், செலவுக்கேற்ற வரவு வந்துடும். ஸோ அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ அப்போது உங்களை காப்பாற்றிடும். அசுரகுரு காப்பாற்றிடுவார். அசுரகுரு காப்பாற்றிட்டார்னு சொன்ன உடனே நமக்கு எப்படி தோன்றது? 7ஆம் இடத்துல இருக்க கேது என்ன பண்ணுவார்னு தோணும். பயத்தை கொடுப்பார், காப்பாற்ற வர மாட்டார், காப்பாற்ற ஓட்ட மாட்டாருன்னு ஒரு எண்ணத்தை கொடுப்பார். ஆன்சைட்டி. இவர் சொல்லிட்டு போட்டார், நான் படுற அவஸ்தை எனக்கு தானே தெரியும் அப்படின்னு ஒரு கமெண்ட் இருக்கும் இல்லையா? இதுக்கான ஆன்சர் அந்த கேது. இப்படி நம்மளை கொஞ்சம் அலக்கழித்து ஆனால் காப்பாற்றக்கூடிய சூழ்நிலையில் இந்த தை மாதம் இருக்குது. அப்போ அலக்கழிக்காமல் நான் எப்படி பண்ணுறது? நான் எப்படி என்னைய ஃபுல்லாக அந்த பொங்கல் எப்படி வந்ததோ அதே மாதிரி குதூகலத்தோடு நான் சந்தோஷமாக ஆரம்பத்தில் இருக்க மாதிரி கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் கேட்டை நட்சத்திரத்தில் சந்திரன் ஆரம்பித்து கேட்டையிலே முடியக்கூடியது. இந்த 29 நாட்கள் அப்படி தான் முடிய போகுது. அதுலேயும் துவாதசி திதி அப்படிங்கிற திதியில் தான் இந்த மாதம் பிறக்கிறது. இந்த துவாதசி திதி அப்படின்னாலே இது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். எப்படிப்பட்ட லாபம்? பொருள் நோக்கிய லாபம். எதையாவது ஒரு எய்ம் பண்ணிக்கிடுங்க, இந்த மாதம் இது என்னுடைய டார்கெட் அப்படின்னு எய்ம் பண்ணி அந்த டார்கெட்டுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லாபம் உண்டு, அது அஷ்யூர்டு. சரிங்க, அதை எப்படி நான் ரீச் பண்ணுறது அப்படின்னா, அது ரீச் பண்ணுறதுக்கு 3-4 டேஸ் இருக்குங்க. முதல் நாள் 18ஆம் தேதி ஜனவரி 18ஆம் தேதி அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை. அன்றைய நாளில் திதி தர்ப்பணங்கள் படையலெல்லாம் முடித்து விட்டு இந்த 11:36 12:24 அப்படிங்கிற டயத்தை எடுத்துக்கிடுங்க. இந்த நேரத்தில் உங்களால் ஆன தான தர்மங்கள் செய்யுங்கள். அப்போது இந்த தான தர்மங்கள் உங்களுக்கு லாபங்களாக மாறி வரும். 10 தசம பாகம்னு சொல்லுவோம், பிற மதத்தில் கூட சொல்லுவார்த்து உண்டு. தசம பாகம் 10 பாகம் கொடுத்தா 100 மடங்காக வரும்.
வசந்த பஞ்சமி அப்படிங்கிற 23ஆம் தேதி இருக்கும். அன்றைக்கு வராகி அம்மையை வழிபடுங்கள். பள்ளத்திலேருந்து வெளியில் கொண்டு வருவோம், நம்மளை கொண்டு வந்து காப்பாற்றி மேலே நிறுத்துவோம். 25ஆம் தேதி ரதசப்தமி, சூரியனின் ஜெயந்தி. அன்றைய நாள் சூரியனை வணங்கும் போது உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் நிச்சயம் உண்டு. பிப்ரவரி 1ஆம் தேதி வடலூர் ராமலிங்க அடிகளார் அந்த ஜோதி தரிசனம். பூச நட்சத்திரம் என்று பழனி முருகனை வணங்குதல். அதுபோல 9ஆம் தேதி காலாஷ்டமி, பிப்ரவரி 9ஆம் தேதி காலாஷ்டமி. காலனை நீ ஜெயித்தால் எல்லாத்தையும் ஜெயிச்சுடலாம் அப்படின்னு சொல்கிறது தான் அதனுடைய தன்மை. ஜனவரி 29ஆம் தேதி ஜெய ஏகாதசி. ஏகாதசி விரதம் இருந்து துவாதசி பாரணை பண்ணி பெருமாளுக்கு ஆளுயரத்துக்கு அந்த துளசி மாலையை போட்டு வழிபட வெற்றி உங்கள் பக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்படி எல்லாமே உங்களுக்காகத்தான் இந்த மாதம் அமைந்திருக்குன்னு எடுத்துக்கிட்டு செஞ்சிங்கன்னா இந்த மாதத்திலே வழக்கத்தை விடவும் லாபம் உங்கள் பக்கம் வந்து சேரும். உங்களுடைய எண்ணங்கள் ஒரே இடத்துல கோப்பாக வரும்போது வெற்றி உங்கள் பக்கம் திரும்புறதுக்கு வாய்ப்புகளை இந்த மாதம் உங்களுக்கு அளிக்கும். அதனால தான் தசமியில் இந்த திதியில் இந்த மாதம் முடிகிறது. அதனால் வெற்றி உங்கள் பக்கம் இருக்குது அப்படிங்கிறது அஷ்யூர் ஆயிடுச்சு. நீங்கள் தைரியமாக அதற்கான வேலைகளை செய்யுங்கள். இந்த மாதம் பால் எப்படி பொங்கி மகிழ்ச்சியாய் கொடுத்ததோ அப்படி உங்கள் மனதிலும் மகிழ்ச்சி பொங்கட்டும். எல்லாம் வல்ல இறைவன் துணை இருக்கட்டும். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.